வாழ்க வளமுடன். இப்பொழுது வகுப்பு துவங்க இருக்கிறோம். முதல் தாள் உடல் நலம். அதுல யூனிட் 1 உடல் நலம். இந்த பாடத்தை நடத்தி தருவதற்காக பேராசிரியர் சுமதி குமரவேல் அம்மா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அம்மா அவர்கள் தாவரவியலில் இளங்கலை பட்டமும் பிஎட் பட்டமும் பெற்றுள்ளார். யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது முத்திரைகள், அட்வான்ஸ் மெடிக்கல் வர்மாலஜி, பிராணிக் ஹீலிங் போன்ற சிறப்பு கோர்ஸ்களும் முடித்துள்ளார். இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலில் யோகா இன்ஸ்ட்ரக்டராக பணியாற்றியுள்ளார். மினிஸ்டர்ஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள், டாக்டர்ஸ் போன்ற விஐபிகளுக்கும் கவுன்சிலிங் அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது பல இன்ஸ்டிடியூஷன்களில் பயிற்சி அளித்துள்ளார். திருநங்கைகளின் வாழ்வை மேம்படுத்தியதற்காக விருது பெற்ற பெருமை அம்மாவிற்கு உண்டு. தற்போது உலக சமுதாய சேவா சங்கம் சென்னை மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவராக தொண்டாற்றி வருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே, குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். வாழ்க்கையில கற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது அத வாழ்நாள் முழுக்க யார் ஆர்வமா இருந்து கத்துக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாறுதல், வாழ்க்கையில மேம்பாடு, முன்னேற்றம் எல்லாமே இருக்குங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்வாங்க. நீங்க எல்லாரும் இவ்வளோ ஆர்வமா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைச்ச உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 6:30 மணி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 5 நிமிடம் முன்னதாகவே வந்து லாகின் பண்ணிடும். ஒரு வகுப்பு துவக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இறை வணக்கம், குரு வணக்கம், ஒரு தவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்குரிய ஒரு டாபிக் ஒண்ணு போகும். அதுக்கப்புறம் இந்த வகுப்பு நடத்தியதிலிருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், அன்னைக்கு வகுப்புல என்ன நடத்தினாங்களோ அது சார்ந்த கேள்விகள் கேட்கும் போது அதற்கான சிறிய விளக்கங்கள் இந்த இடத்துல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அறிவிப்புகள், இப்படின்னு நம்மளுடைய வகுப்பானது ஒவ்வொரு வாரமும் இப்படிதாங்க இருக்கும். சரி, இந்த ஜெயின் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய அன்பர்கள், பயிற்சி பெற்ற அன்பர்கள் நிறைய பேர் உள்ள இருக்கும். புதிதாக வந்த அன்பர்கள் நிறைய பேர். என்னடா இது, ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நினைக்காம இது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு கல்வி. எப்படி வாழணும், இதுக்கு முன்னாடியும் நம்ம படிச்சிருப்போம். அந்த கல்வி பாத்தீங்கன்னா பொருள் ஈட்டுவதற்கான ஒரு கல்வி. நம்ம இல்லறத்தை நடத்துவதற்கு, பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கல்வியாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், பைஹார்ட் பண்ணி படிச்சிருப்போம். ஆனா இந்த கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை கல்வி. அதே போல விஞ்ஞானம், மெய்ஞானம். விஞ்ஞானம் தான் நமக்கு பெரும்பாலும் தெரியும், இந்த உலகம் எப்படி வந்தது, இல்ல நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் விஞ்ஞானம் சார்ந்து தான் நம்ம படிச்சிருக்கோம். மெய்ஞானம் என்று சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியாத மறைப்பொருட்களை பற்றி இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம்.
மறைப்பொருள்னா என்னென்னலாம் இருக்கு? உயிர். அது மறைஞ்சு இருந்து நம்முடைய உடல வழி நடத்திட்டு போகுது. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை இயக்கமாக மனம் என்ற ஒரு மறைபொருள். அதுதான் மனிதனையே வித்தியாசப்படுத்தி காட்டுது. ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கான், இல்ல உயர்வடையறாங்க அப்படின்றது அந்த மனதை வைத்துதான். அடுத்தது எல்லாருக்கும் ஒரு கேள்வி தெய்வம். அப்ப மெய் எது என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி. அடுத்தது இந்த உலகம் முழுவதுமேங்க காந்தம் என்ற ஒன்று. மறைபொருளாக இருந்து கொண்டு அனைத்தையும் நடத்திக் கொண்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு கல்விங்க. ஹேப்பியா என்ஜாய் பண்ணி இந்த கல்விய நீங்க எல்லாரும் கத்துக்கணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனப்பாடம் பண்றது கிடையாது. உணர்ந்து, "ஓ! இப்படிலாம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் உணர்ந்து அனுபவிச்சு கற்கும் பொழுது, வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மேம்பாடு நமக்கு இதுல வருங்க. வாழ்க வளமுடன். இப்ப நமக்கு இந்த ஜெயின் யுனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தியரின்னு சொல்லும்பொழுது 4 புத்தகங்கள். அதுல முதல் புத்தகம் உடல் நலம். உடல் நலம் அப்படின்ற ஒரு புக்ல பார்த்தீங்கன்னா, 5 யூனிட் அதாவது 5 அலகுகள் இருக்கு. ஒரு பெரிய மெயின் டாபிக்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நெறைய பேர் இன்னும் புக் இப்பதான் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. புக் கையில கிடைச்சிருக்காது. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. என்ன நம்ம பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரியணும். அப்ப 5 அலகுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அலகுக்குள்ளயும் சப்ஹெட்டிங் அது பார்த்தீங்கன்னா 4, 4, 4, 4 இன்னைக்கு நம்ம அலகு 1 அதாவது யூனிட் 1ல 4 டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் தாங்க இந்த மனவளக்கலையுடைய பேசிக்கே. இந்த மனவளக்கலை யோகா அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய குருவ பத்தி ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கலாங்க. நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குண்டலினி யோகத்த எளிமைப்படுத்தி குடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல மக்கள் அதை உணர்ந்து செய்து வாழ்க்கையில் உடல் நலமும், மனவளமும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்த அந்த எளிய முறை, அந்த குண்டலினி யோகத்தை எளிமைப்படுத்தி நமக்கு குடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க சென்னையில செங்கல்பட்டுக்கு அருகே கூடுவாஞ்சேரி. அங்கதான் அவங்க பிறந்து, வளர்ந்து இருந்த இடம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாக தன்னுடைய வாழ்க்கைய எடுத்துட்டு போவாங்க. நம்முடைய வேதாத்ரி மகரிஷி சமுதாயத்தின் மீது அக்கறை, மனிதர்களின் மீது அக்கறை. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மனித குலத்துக்கு ஏதாவது செய்யணும். அவங்க பிறந்த அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த உலகப் போர்கள் நடந்துட்டு இருந்த காலகட்டம். இந்த மனித குலத்துக்கு ஏதேனும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சிந்தித்து பார்த்தபோது, அந்த சிந்தனையின் விளைவாக வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உலகம் அமைதியா இருக்கணும்னா, நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக இருக்க வேண்டும். இதுதாங்க வேதாத்ரி மகரிஷி. அதாவது ஒரு மனிதர் ஒரு மகானாக உயர்ந்து இந்த சமுதாயத்திற்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க எந்த நோக்கத்துக்காக இந்த பயிற்சிகள குடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க. மகரிஷி அவங்களுடைய அந்த நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, உலக அமைதி. அது தனி மனித அமைதியின் மூலம் உலக அமைதி. இதுதாங்க நம்முடைய அ குருவினுடைய அந்த நோக்கம். நம்முடைய யோகத்தின் பெயர் எளிய முறை குண்டலினி யோகம். வகுப்புகள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்கங்கள் அவ்வப்போது கிடைச்சிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம புதிய, புதிய, புதிய வார்த்தைகள் நம்ம கத்துப்போங்க. அந்த ஆன்மீக வார்த்தைகள், அந்த தத்துவ வார்த்தைகள். இதுதான் ஒரு சின்ன அறிமுகம். இப்ப நம்ம முதல் யூனிட்
உடல் நலம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டாபிக் போலாம். முக்கூட்டு இணைப்பு. முக்கூட்டு இணைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. தான், சமுதாயம், இயற்கை. அதாவது இன்னைக்கு முதல் வகுப்பு பேசிக் என்னவோ அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல இன்றைய வகுப்பு போகுங்க. இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேன்? நான், எனது குடும்பம், அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கல. முதல்ல தான்னு சொல்லும் போது இன்றைய காலகட்டத்துல என்னையே நான் சிந்திக்கல. அப்ப நம்மளுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய பார்வையில ஒரு மனித வாழ்க்கைன்னு சொன்னா 3 இணைஞ்சு இருந்தாதாங்க அந்த வாழ்க்கை சிறப்பு பெறும். எந்த 3? தான். தான் என்று சொல்லும்பொழுது நான், தனி மனிதன். மகரிஷி அவங்க பார்வையில தனி மனிதன் என்று சொல்லும் பொழுது நமக்கு பார்க்கிற பார்வையில அவங்களுடைய உடல் அமைப்பை வச்சு நமக்கு ஒண்ணுதான் தெரியும். அவங்க பேரை வச்சு அவங்க இன்னாருன்னு அடையாளம் காணுவோம். இதுதான் அவங்கன்னு நினைச்சு இருப்போம். ஆனா அப்படி கிடையாதே. ரிஷி சொல்றாங்க, ஒரு தனி மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு உடல் என்ற ஒன்று இருக்கு. அது கண்ணால் பார்க்கக்கூடியது. அப்ப உடல் என்ற ஒன்று, அதுதான் முதல்ல பேஸே நமக்கு. ஒரு மனிதன்னா அவனுக்கு அடிப்படையே அந்த உடல். அந்த உடலுக்கு எது இருந்தாங்க மதிப்பு? உயிர் என்ற ஒன்று. அப்ப ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் சொன்னா உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும். அடுத்து உடலும் இருக்கு, உயிரும் இருக்கு. அப்ப மூன்றாவதாக அந்த மனிதன் கிட்ட இது 2ம் இணையும் பொழுது மனம் என்ற ஒன்று. இந்த 3ம் சேர்ந்தவர் தாங்க மனிதன். நான் முடிச்சோன நீங்க கேள்வி கேட்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களை கேள்வி கேட்பேன். ஏன்னா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் ஒன் வேர்டு தான். அப்ப நம்ம இப்ப படிக்கும் இன்னைக்கு எடுத்தோமா, உடல் நலம் எடுத்தோமா, ஃபர்ஸ்ட் யூனிட்டா, முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வார்த்தைகளை வரிசை கிரமமாக, வரிசை ஆர்டர் மாத்தாம கொஞ்சம் அப்படியே கூடவே நீங்களும் சொல்லி பார்ப்போம். அப்ப முக்கூட்டு இணைப்புனா 3 கூட்டு. தான், ஆர்டர் மாத்தக்கூடாது. தானுன்னு வந்தோன தனி மனிதன். அந்த தனி மனிதன், நிறைய தனி மனிதர்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தாங்க சமுதாயம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. தனி மனிதன்னா நான் மட்டும், ஒத்த மரம். அதுவே நிறைய மரங்கள் இருக்கும்போது என்ன சொல்றோம்? தோப்பு. அதே போல நிறைய மனிதர்கள் இருக்கும்போது என்ன சொல்றோம்? சமுதாயம். அடுத்தது, இது 2ம் இல்லாம இயற்கை என்ற ஒன்று நம்முடன் இணைந்து இருக்கின்றது அப்படின்றதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப முக்கூட்டுன்னு சொன்னாலே இந்த 3 வார்த்தைகள் வரிசை கிரமமாக சொல்லணும். தனி மனிதன். தனி மனிதன் சொல்லும் பொழுது வேதாத்ரி மகரிஷி அவங்க பார்வையில அவனுக்கு உடல் இருக்கு. அந்த உடலோடு உயிர், பாருங்க, ஆர்டர் மாத்தக்கூடாது. உடல், அடுத்தது உயிர். இந்த உடலும் உயிரும் இணையும் பொழுது அங்கு ஒரு இயக்கம், மனம் என்ற ஒன்று. இந்த 3 வரிசை கிரமம். இதற்கான பயிற்சிகள் தாங்க இங்க கொடுக்கறாங்க. உடல் நலம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் நலத்துக்கு என்ன பண்ணணும்? பயிற்சிகள் பண்ணணும். எளிய முறை உடற்பயிற்சிங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பண்ணோம்னா போதும். அடுத்தது உயிர் என்று சொல்லும் பொழுது இந்த உயிருக்கு ஒரு பயிற்சி இருக்கா? ரொம்ப புதுமையா இருக்கே. காயகல்பம் என்ற ஒன்று. சித்தர்களுடைய பயிற்சி. மகரிஷி அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எளிமைப்படுத்தி நம்மகிட்ட கொடுத்திருக்காங்க. அடுத்தது மனம் என்ற ஒன்று. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உற்சாகமா செயல்படுவாங்க. ஒரு சிலர் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சோர்வடைஞ்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வேணும்? என்னால இது முடியும். அப்ப அந்த இடத்துல இத தீர்மானிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மனம். அப்ப அந்த மனதை அமைதிப்படுத்தக்கூடியது, உறுதிப்படுத்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்முடைய தவமுறைகள். தவமுறைகள் இந்த இடத்துல 3 தவங்கள் உங்களுக்கு கொடுக்கறாங்க.
இந்த அளவுக்கு நம்மள பத்தி இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். 3க்கான பயிற்சி பார்த்துக்கோங்க. உடல்னா உடற்பயிற்சி 1/2 மணி நேரம். காயகல்பம்னா சித்தர்கள் பயிற்சி, உயிருக்கான பயிற்சி 3 நிமிடம். தவம் என்று சொல்லும் பொழுது 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம். அப்போ ஒரு வாழ்நாள்ல நான் தினமும் காலையில எழுந்தோன 24 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரம் நான் எனக்காக நான் ஒதுக்குனேன்னா, இன்றைய நாள் எனக்கு மிகச் சிறப்பாக அமையும். மகரிஷி இவ்வளவுதாங்க, தனி மனிதன். நீங்க அமைதியா இருங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அமைதியாயிட்டாலே எல்லாமே சரியா. அடுத்தது சமுதாயம். அடுத்து நான் எங்க வீட்ல நான் என்ன சரிப்படுத்திக்கிட்டேன். அடுத்து சமுதாயத்துக்கு வெளியில வரும்பொழுது, சமுதாயம்னு சொன்னாலே அவங்களோட நான் இணக்கமாக இருக்க வேண்டும். போற இடத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு, போறவங்கள எல்லாம் துன்பப்படுத்திட்டு இருந்தா, நம்ம என்ன பண்ணுவோம்? பதிவுகள சேர்த்துட்டே இருப்போம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு புது வார்த்தை அறிமுகப்படுத்துறேன். பதிவுகள். பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தும் பொழுது, நமக்கு அது பதிவாக அமைகின்றது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை. இயற்கைன்னு சொல்லும்பொழுது தெய்வம்னு சொல்லலாமே! நம்ம எல்லாத்தையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது. நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அத தெய்வம்னு சொல்றாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே, பஞ்சபூதங்களாகட்டும், ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரையுள்ள உயிரினங்களாகட்டும், அனைத்துமே இயற்கை. இந்த அளவுல இந்த ஸ்லைட்ல நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இயற்கை என்ற ஒன்று. இத பத்தி நமக்கு ரொம்ப தெரியாது. இயற்கைன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு ஒரு நியதி இருக்குங்க. இயற்கை நியதி. லா ஆஃப் நேச்சர். என்ன இயற்கை நியதி? வானத்துல பாருங்களேன். ஸ்பேஸ்ல நட்சத்திரங்கள் இருக்கு, கோள்கள் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு. எல்லாம் பாருங்க, இந்த இயற்கையில அத யாருங்க இயக்கிக்கிட்டு இருக்கா? நம்மளுடைய சூரிய குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. அதன் வட்டப்பாதையில், நீள்வட்ட பாதையில ஒழுங்காக சுற்றிக் கொண்டிருக்கின்றது. பூமி ஆகட்டும், தன்னைத்தானே ஒரு நாளைக்கு சுற்றிக் கொள்ள 24 மணி நேரம் எடுக்குது. இந்த சந்திரன் ஆகட்டும், பூமியை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் 29. எவ்வளவு காலம் பிசகாம, என்ன ஒரு ஒழுங்கமைப்பு பாருங்க. அப்ப இயற்கை என்றாலே ஒழுங்கு. ஒண்ணும் இல்லங்க. மகரிஷி எல்லாமே எளிமையா உணவ வச்சுதான் சொல்வாங்க. சாப்பிடுறேங்க சாப்பாடு. 4 இட்லி தான் என்னுடைய அளவு. சட்னி நல்லா இருக்கு. கூட ஒரு 2 சாப்பிட்டேன், 3 சாப்பிட்டேன். உடலுக்கு எவ்வளவு உபாதைகள் வருது. நமக்கு செரிக்க முடியாத அளவுக்கு சாப்பிடும் பொழுது, அந்த உடலே என்ன பண்ணுது பாருங்க. நமக்கு ஒரு வாந்தி, எதையோ ஒன்ற குடுத்து, அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற உணவ வெளியேத்திடுது. அதே போல நம்ம உடலுக்குள்ள நம்ம உண்ணும் உணவானது ஒவ்வொரு தாதுக்களா பிரியுது. சுவாச மண்டலம் எடுத்துக்கோங்க. அது பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கிறோம் பிறந்ததுலேருந்து. சுவாசிக்கிறோமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது. அது இயற்கையில அதன் வேலைகள மிக ஒழுங்காக செய்து கொண்டிருக்குங்க. அப்ப இந்த இடத்துல இயற்கைன்னு சொல்லும் பொழுது நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி. அதனுடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கமைப்பு. ஒரு ஒழுங்கா தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த குறைபாடுமே கிடையாது. இதையெல்லாம் நடத்துறது யாருன்னா, பேரறிவுங்க. என்கிட்ட இருக்கிறது சிற்றறிவு. எனக்கு தெரிஞ்சத வச்சு அப்படியே போறது. பேரறிவுன்னு சொல்லும்பொழுது எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பதுங்க. இந்த பேரறிவு, அத பத்தியும் நம்ம இதுல தெரிஞ்சுப்போம். இந்த இயற்கை நியதி அப்படின்னு சொல்லும்போது, இயற்கைக்கு இசைந்து வாழ வேணும். இயற்கையினுடைய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயல் விளைவு. நம்ம ஒரு செயல் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1த்துக்கு 100ஆ குடுக்குங்க. நல்லது செய்றோமா? 1த்துக்கு 100. ஒரு தீய செயல் செய்றோமா? 1க்கு 100. எப்படி ஒரு நெல்மணி போட்டோம்னா, அது 100ஆக வருகிறதோ, அதுபோல செயல்கள். அப்ப இந்த செயல்கள ஒழுங்கா செய்யணும். நம்மள எப்பொழுதுமே உள்ளே இருந்து, வெளியே இருந்து, உள்ளும் புறமுமாக இருந்து நம்மளை ஒண்ணு கண்காணிச்சுட்டே இருக்கு. அதுதாங்க இந்த இயற்கை. இப்ப ஒரு நிமிஷம் கண்கள் மூடி, இப்ப வந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்?
எனக்கு இந்த வகுப்புகள்ல பாத்தீங்கன்னா, இதற்காக ஒரு நோட் புக் அவசியம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கண்கள் மூடி, இன்னைய வகுப்பு ஆரம்பிச்சதுலேருந்து என்னெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னு பாத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். அப்போ இந்த முக்கூட்டு இணைப்புல நம்ம வாழும் பொழுது, பதிவுகள் என்ற ஒன்று நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். இந்த பதிவுகள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நல்லதாகவோ, புண்ணிய பதிவுகளாகவோ, பாவ பதிவுகளாகவோ நம்முள்ள பதிஞ்சிட்டே இருக்கும். இதுதாங்க அப்படியே பிறவி எடுத்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? நாம் வாழும் வாழ்க்கை அறவாழ்வாக இருக்க வேண்டும். அறவாழ்வுனா என்ன? ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக. இந்த இடத்துல ஒழுக்கம்னு சொல்லும் பொழுதுங்க, யாருக்கும் துன்பம் தராத செயல்கள். நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்க. இப்ப பாருங்க, இத வந்து மகரிஷி ஒழுக்கம்னு சொன்னாலே பக்கத்துல ஃபார்முலான்னு போட்டுக்கோங்க. தனக்கோ பிறருக்கோ, எனக்கும் நான் கஷ்டம் கொடுக்க கூடாது. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு, இல்ல அளவுக்கு அதிகமா ஆயில் சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டுட்டு, அதனால எனக்கு உடல்ல நோய வர வச்சுட்டு, இப்ப இது ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கேன். இத வச்சே நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. நான் ஒரு செயல் செஞ்சா, அந்த செயல் எனக்கும், பிறருக்கு தற்காலத்திலோ, நான் செய்யும் ஒரு செயல் எனக்கு இப்பவே கூட அது ஒரு விளைவை குடுக்கலாம். இல்ல பிற்காலத்துல ஒரு விளைவை குடுக்கலாம். உடலுக்கோ, மனதிற்கோ, நம்ம உடலுக்கும் துன்பம் தரக்கூடாது, மனசுக்கும் துன்பம் தரக்கூடாது, உயிருக்கும் துன்பம் இல்லாமல், எண்ணம், சொல், செயல் இவற்றுல ஒழுங்கு காத்து வாழ்வது. எண்ணம், சொல், செயலால் தூய்மை காத்து வாழ்வது. அப்ப ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னாங்க, எண்ணம், நான் என்ன எண்ணுறேனோ அதுதான் எண்ணம். நான் எண்ணுனத தான் அதாவது எண்ணம்னா சிந்திக்கிறது. நான் எதை சிந்திக்கிறேனோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், சொல்லாக சொல்வேன். இப்ப இதை செய்ய போறேன். அந்த சொல்லு தான் என்னவா மாறும்னாங்க, செயலாக மாறும். அப்ப நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலினுடைய விளைவுங்க நன்மை தரக்கூடியதாகவே இருக்கணும். எண்ணம், சொல், செயல் என்ற ஒன்று. நெக்ஸ்ட். இன்னைய வகுப்பு ஆரம்பிச்சதுலேருந்து முக்கூட்டு இணைப்பு பத்தி பார்த்தோம். அதுல தான், சமுதாயம், இயற்கை பத்தி பார்த்தோம். அடுத்தது இந்த தான், சமுதாயம், இயற்கைன்னு சொல்லும் பொழுது இதோடு நாம் ஒத்து வாழ்வதற்கு ஒரு அற வாழ்வு வாழ வேண்டும். இந்த அற வாழ்வுன்றது ஒன் வேர்ட்ல வந்தா வரும். அதனாலதான் திருப்பி அற வாழ்வுனா என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? எண்ணம், சொல், செயலால் நன்மை தரக்கூடியதையே செய்வது. இத மட்டும் இப்போதைக்கு பார்த்துச்சு. இப்ப அடுத்தது மனிதன். மனித பிறவியா நம்ம வந்திருக்கோங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்பேற்பட்ட ஒரு பிறவி. ஏன் அப்படி சொல்றோம்? எடுத்தோன்னே நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருச்சா? எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகளை கருத்தொடராக நம்ம கடந்து வந்திருக்கோங்க. பாருங்களேன். ஓரறிவா தாவரங்களாக, ஈரறிவு என்று சொல்லக்கூடிய புழுவினங்களாக, அடுத்து அறிவு பூச்சி இனங்களாக, நான்கறிவு என்று சொல்லும் பொழுது ஊர்வன, ஐந்தாவது அறிவுன்னு சொல்லும் பொழுது விலங்கினங்களாக இருந்து இறுதியாக நமக்கு கிடைச்சது தாங்க மனித பிறவி. ஓரறிவுன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன? அதற்கு ஒன்றை மட்டும்தான் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு. ஒன்றுக்கு மட்டும் சொல்றேன், அதுக்கு தொடு உணர்வு. அடுத்து புழுவினம்னு வரும் பொழுது அந்த தொடு உணர்வோட சுவை உணர்வும் இருக்குங்க. அப்ப ஈரறிவு. அடுத்து மூன்றாவது அப்படின்னு சொல்லும் பொழுது பூச்சி இனங்கள், வாசனை, நுகர்வு,
எங்க பூ வாசம் வருது அப்படின்னு பார்த்து நுகர்ந்து போறது. அடுத்தது ஊர்வன, தரையில் ஊர்ந்து செல்லக்கூடியது. அதற்கு கண்கள் என்ற ஒன்று, பார்வை உணரக்கூடிய ஒரு அறிவு. அடுத்தது விலங்குகள் என்று சொல்லும்பொழுது, விலங்குகள்லாம் பாருங்க, காதுகள் நல்ல காது மடல் பெருசாவே. அப்ப கேட்கும் திறன். அப்ப நம்ம ஒரு மனிதனாக பிறந்து வருவதற்கு முன்னாடி கருத்தொடராக எத்தனையோ பிறவிகளை கடந்து இறுதியாக பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்திலே பூத்த மலர் தாங்க இந்த மனிதன். இப்ப மனிதனா பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வாழ்வின் நோக்கம் இருக்குங்க. இந்த ஸ்லைட்ல அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்ப 5 அறிவு விலங்கினமா இருக்காங்க, 6 அறிவு மனிதன். 2 பேருக்கும் என்னன்னு பார்க்கலாம். 5 அறிவு விலங்கினங்கள்னு சொல்லும் பொழுது இயற்கையோடு இருந்து அதனோடு இசைந்து வாழுதுங்க. அதுக்கு வாழ்க்கையில நோக்கம்னு எதுவும் கிடையாது. பசிச்சா சாப்பிடும், தூக்கம் வந்தா தூங்கும். இயற்கையோடு இணைந்து இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அனுபவிச்சு வாழ்வது 5 அறிவு. 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வாழ்வின் நோக்கம் கிடையாது. 6வது அறிவுன்னு சொல்லும்பொழுது இந்த 5 அறிவு கூட 6வதாக பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய எதையும் பகுத்து பார்த்து சிந்தனையில் உயர்ந்த நிலையில் உள்ளவன் மனிதன். அப்ப மனித வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய பேர் சொல்வோம், நான் எங்க இருந்து வந்திருக்கேன், எங்க போறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கோம். எதற்காக இந்த வாழ்க்கையில நிறைய இன்ப துன்பங்கள் எல்லாமே அனுபவிக்கிறேன். கடவுள்னா யாரு, நான்னா யாரு? மனிதன் அந்த சிந்திக்கும் ஆற்றல்னால நிறைய இந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அவன்கிட்ட எப்பொழுதுமே இருக்குங்க. இதற்கெல்லாம் நம்ம விடை தெரியாம தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன், எதுக்கு, என்ன ஏது தெரியாம. ஆனா இந்த மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தாமே தெரியுதுங்க, வாழ்க்கைனா நோக்கம் இருக்கு. நான் புறப்பட்டு வந்த இடம் ஒண்ணு, அங்கிருந்து வந்து அந்த இடத்துக்கு போகணும். ஆனா நான் போகாம என்ன பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பதிவுகளை சேர்த்து கொண்டே இருக்கின்றேன். ஒண்ணும் இல்லைங்க, நான் இங்க இருக்கேன், எனக்கு பிடிச்ச ஊர் வந்து மைசூர்னு வச்சுக்கோங்க. போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். போனா அங்க இருந்து சுத்தி பார்த்துட்டு திரும்பி நான் என் வீட்டுக்கு வரணும்ல. அதே போலதாங்க மனித வாழ்க்கையில் மகரிஷி வாழ்வின் நோக்கமாக என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இறைநிலை உணர்தல். நல்லா பார்த்துக்கோங்க, இறைவன்னு சொன்னா அது ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவத்தை குறிக்கின்றது. இறைநிலை, நமக்கு மேற்பட்ட ஒரு சக்திய மகரிஷி இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த இறைநிலைய நான் உணரணும்னா என்ன பண்ணணும், யாராவது எடுத்து சொல்லி என்னால புரிய வைக்க முடியாது. நான் அந்த நிலைக்கு போய் அதை அறிவின் மூலமாக முழுமை பெற்று உணர்ந்து கொள்ளணும். இப்ப நம்ம அனைவருடைய அறிவு நிலைன்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய அறிவும் ஒரு துறை சார்ந்த அனுபவம். என்ஜினியர்னு சொன்னா அவங்களுக்குரிய துறை, டாக்டர்னு சொல்லும்பொழுது மனித உடலை பற்றியது. அது போல ஆசிரியர்னு சொல்லும்போது ஒரு சப்ஜெக்ட் உடைய நாலேஜ். அப்ப அறிவுன்னு சொல்லும் பொழுது ஒரு துறையை பற்றிய அறிவு மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் இப்ப இவ்வளவு நேரம் கேட்டேன்ல, நான் யாரு, கடவுள்னா நான் யாரு, எங்கேருந்து வந்திருக்கேன், எங்க போறேன், இதையெல்லாம் எனக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு இயக்கிக்கிட்டு இருக்கேன், இதையெல்லாம் நான் அறியணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்பதாங்க அந்த அறிவுக்கு ஒரு முழுமை, ஒரு அந்த தவிப்பு தேடல் எல்லாமே நிறைவடையக்கூடிய ஒரு இடம் தாங்க இங்க. அப்ப அந்த அறிவில் முழுமை பெறணும்னா தவம் செய்யணும். தவம் செய்யும் பொழுது நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை முதல்ல உணர முடியுங்க நம்மால. வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய நோக்கம் இறைநிலை, எனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதை இறைநிலை என்று மகரிஷி சொல்றாங்க. அதை நான் உணர்கிறேன். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு உணர்றேன். அதை நான் எதன் மூலம், எடுத்து சொல்லி கிடையாது, நானே அந்த நிலைக்கு
போய் தவம் செய்து அந்த நிலையை உணர்கிறேன். இததாங்க வீடு பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, என் வீட்ல இருந்து கிளம்புறேன், ஒரு ஊர் சுத்தி பார்க்குறேன், திருப்பி வரணும். அதுபோல சுத்த வெளி. ஒண்ணும் இல்லங்க. இப்ப என்னுடைய வீடு இருக்கு. என்னுடைய வீட்ல இருந்து நான் ஒவ்வொரு பொருட்களாக வெளியில எடுத்துட்டே இருக்கேன். எல்லா பொருளையும் எடுத்துட்டேன். என் வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு எம்ப்டி ஸ்பேஸ். அதேதாங்க. எனக்கு நெறைய புது அன்பர்கள் வந்திருப்பீங்க. என்னடா சுத்த வெளின்னு சொல்றாங்களே! அதே போலங்க இந்த ஸ்பேஸ் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வெளி, இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அந்த இடத்துலேருந்து ஒவ்வொன்னையா எடுத்துருங்களேன். இந்த பூமிய எடுத்துருங்க. சூரிய குடும்பத்த எடுத்துருங்க. கோடானு கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், பிரபஞ்சம், அண்டம் என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் எடுத்துருங்களேன். கடைசியா அங்க மிஞ்சுவது என்னங்க? அந்த வெற்றிடம். அதை தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது வெட்ட வெளி, ஒண்ணும் இல்ல, சூன்யம், பூஜ்யம், பாழ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா வேதாத்ரி மகரிஷி ரொம்ப அழகா சொல்வாங்க. ஐயோ! அது ஒண்ணும் இல்லாதது இல்ல. பேராற்றல், பேரறிவு மிக்கது. இத 2 மட்டும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒண்ணுமே இல்லாத ஸ்பேஸுக்கு அங்க அவ்வளவு ஆற்றல் இருக்கு. மனசு கேக்குது. ஆமா. இவ்வளத்தையும் இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு கோள்கள், நட்சத்திரங்கள் இருக்கு. இவ்வளத்தையும் மிதக்க விட்டுக் கொண்டு, அதன் பாதையில் இயங்க விட்டுக் கொண்டு, எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறது எதுங்க? ஒவ்வொரு கோளையும் எதுங்க தாங்கி பிடிச்சிருக்கு? அந்த சுத்த வெளியில தானங்க. அப்ப அது எவ்வளவு ஆற்றல் உடையது. ஒண்ணுமே இல்லன்னு சொல்ற அந்த வெற்றிடத்துக்கா? அததான் மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க? பேராற்றல். அதே போல பேரறிவு. பிரபஞ்சத்துல இருந்து அனைத்தையும் அந்தந்த அறிவோடு அததான் அந்த அறிவு சாதாரண சிற்றறிவு கிடையாது. பேரறிவு. ஒரு செடி போடுறோங்க. ஒரு கத்திரிக்காய் செடி. அதனுடைய விதை போடுறோம். அந்த விதை மண்ணுல சரியான ஆழத்துல போயிருக்கணும். சரியான அளவுல நீர் கிடைச்சிருக்கணும். சரியான சூரிய வெளிச்சம் கிடைக்கணும். பாறை மேல இருக்கக்கூடாது. அது ஒரு சரியான காலகட்டத்துல அந்த விதை ஊறி அதிலிருந்து அந்த விதை இலைகள் முளையிட்டு அந்த செடியானது மெதுவா வளர்ந்து கொஞ்சமா இலைகள விடுது. அப்புறம் கொஞ்சமா வளருது. அப்புறம் பூ, காய் 6 மாதத்துக்குள்ள அதனுடையது என்னவோ அத அப்ப இவ்வளத்தையும் இது ஒரு வேலையாங்க பண்ணுது. அதே போல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த அறிவு, அதுதாங்க சுத்த வெளி. அங்க இருந்து தாங்க நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் நம்முடைய நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டே வரேன். பதிவுகள்னு சொன்னேன். அடுத்து தூய்மைப்படுத்தணும்னு சொல்றேன். சுத்த வெளினா என்னன்னு சொல்றேன். இப்ப 1 நிமிடம் கண்களை மூடி ஒரு டாபிக் முடிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் கண்கள மூடி, என்ன இதுவரைக்கும் போச்சு? மெதுவா சிந்திச்சு பாருங்க. அடுத்து இந்த ஸ்லைடு பாருங்க. வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய். வார்த்தைகள் அந்த தலைப்புக்குள்ளேயே பாருங்களேன். எத்தனை வார்த்தைகள் வினைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வினைனா என்ன? நான் செய்யும் செயல்கள். அவையெல்லாம் பதியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வினை பதிவுகள் தாங்க தேகம்னா இந்த உடலை கட்டிக்கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப தெரியுதா? நான் ஏங்க பொறக்கணும்? எனக்கு ஏங்க இந்த பிறவி? நம்ம வாழ்க்கையில ஒரு சலிப்புல சொல்வோம். ஏன் தான் பொறந்தோமோ தெரியலையே! பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள் தாங்க இந்த உடலை கட்டிக்கொண்டது. அப்ப பிறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது, அது அந்த முன்வினை. அந்த பதிவுகள் தான் தொடர்ந்து அப்படியே கருவமைப்புல வரும்போது, இந்த உடலை கட்டிக்கொள்கிறது. இந்த பதிவுகள் என்ன மாதிரியான பதிவுகள்? எனக்கு இருக்க முன்னோர்கள் நல்ல பதிவுகளும் செஞ்சிருக்காங்க. வேண்டாத செயல்கள் செய்து பழிச்செயல் பதிவுகளும் செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் நான் ஒரு உடலை கட்டிக்கொண்டு வந்து அனுபவிக்கணும். அதுதான்.
அப்ப நல்ல செயல்கள்னு சொல்லும்போது இது போல ஒரு ஞானிகள் மகான்களுடைய ஒரு அறிமுகம், ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல தாய் தந்தையர், ஒரு கணவன் மனைவி, நல்ல குழந்தைகள், பொருளாதாரம், மன நிறைவு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இது எல்லாமே நல்லவர்களுடைய தொடர்பு, அறிமுகம், நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே நாம் செய்த புண்ணிய பதிவு. பழிச்செயல் பதிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் வேண்டாத செயல்கள் நம் முன்னோர்கள் செய்யும்பொழுது கருத்தொடராக அது நமக்கும் அப்படியே கடத்தப்படும். அதை தான் நம்ம துன்பமாக அனுபவிக்கின்றோம். இப்ப என்னென்ன வினை பதிவுன்னு சொல்றாங்களே, என்ன பதிவுகள் இருக்கு? பாத்துக்கோங்க. சஞ்சிதம், சஞ்சித கர்மம். கர்மம்னா நம்ம செய்த செயல், வினை. சஞ்சிதம்னு சொல்லும்பொழுது மூட்டை மூட்டையாக கட்டி இருக்குங்க எனக்குள்ள. ஏன்? நான் எப்போத்துலேருந்தோ பிறவி எடுத்து வந்திருக்கேன். அவ்வளவு பேர் செய்த செயல்களும் அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டப்பட்டு என்னுள் பதிந்து இருக்கின்றது. இந்த பதிவுகள் பத்தி சொல்லும் பொழுது, எப்படி நம்ம கண்கள் எடுத்துக்கோங்களேன். இந்த கண்ணால நான் பிறந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என்னெல்லாம் பார்க்கிறேனோ, அத்தனையையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குல்லங்க நம்ம உடம்புல. இந்த இடத்துல ஒரு புது வார்த்தை அறிமுகப்படுத்துறேன். மூலாதாரம், இல்ல கருமை. யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பார்த்திருப்போம். அவ்வளத்தையும் இது எப்படிங்க அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு? எல்லாத்தையும் நமக்கு எப்ப தேவையோ எடுத்து காட்டுதுல்ல. அப்ப நான் ஏதோ ஒன்று பார்த்தால் என்னுள் பதியுதில்ல. அப்படியே தெருவுல போயிட்டே இருக்கேன். வாசனை வருது. அடடா! சூடா ஏதோ போடுறாங்களே. இது போடுறாங்க. சமோசா போடுறாங்க. அந்த என்ன பொருளோ அந்த வாசனைய இந்த மூக்கு கரெக்ட்டா அடையாளம் கண்டுபிடிச்சு, இதுதான் சொல்லி ரெகக்னைஸ் பண்ணுது பாருங்க. அப்ப அதே போல நம்ம பார்த்த, செய்த செயல்கள் 5 புலன்களால் அனுபவித்த எல்லாமே பதிவது போல, நம்முடைய முன்னோர்கள் செய்த எல்லா செயல்களும் மூட்டை மூட்டையாக கட்டப்பட்டு இருப்பது தாங்க சஞ்சித கர்மம். இது நம்ம கருவிலேயே வருவதுங்க. அதனால அதுக்கு பெயர் கரு அமைப்பு பதிவு. முன்னோர்கள் செய்தது. அடுத்தது பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம். இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கும். புக் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து வச்சுப்பாங்க. பிராரப்த கர்மம்னா என்ன? முன்னோர்கள் செஞ்சாங்க, அது ஓகேங்க. அடுத்து நான் இருக்கேன்ல, நான் பிறந்ததுலேருந்து செயல்கள் செஞ்சுட்டு வரேன்ல. 3 வயது வரைக்கும் என்னுடைய மூளை செல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவையெல்லாம் ரொம்ப வளர்ச்சி அடையல. அதனால என்ன ஆகுதுன்னா, நெறைய ரெக்கார்ட் ஆகல. ஆனா 3 வயதுக்கு மேல, நான் செய்த செயல்கள் எல்லாம் அப்படியே பதிவுகள் இருந்துட்டே இருக்குங்க. நான் செய்த நல்ல செயல்கள், தீய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேலடுக்கு பதிவு. இந்த கரு அமைப்புக்கு மேல இருக்கிறதுனால அதுக்கு பேரு மேலடுக்கு பதிவு. இத 2யும் பழவினைன்றாங்க. இத நான் செஞ்சு முடிச்சுட்டேன். அதனால அது பழவினை. அடுத்தது பாருங்க, இனிமேல நான் செய்ய போறது, அந்த செயல்கள், இந்த ஆன்மா, நான் விருப்பப்பட்டு என் இச்சைக்கு உட்பட்டு எதெல்லாம் செய்ய போறேனோ, அதையெல்லாம் புதுவினை இல்லைன்னா புகுவினை அப்படின்னு சொல்வாங்க. அப்ப வினைப்பதிவுகள்னு சொல்லும் பொழுது, இந்த பதிவுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு நல்லதையும் அனுபவிப்பதற்கும், பழிச்செயல்கள போக்கிட்டு, இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு தாங்க இந்த உடல் பிறவி எடுத்து அம்மா வயித்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் 2 கைகள் கட்டி, கால்கள கட்டி, கண்கள் மூடி தவ நிலையில இருந்து வந்ததுங்க. இந்த பதிவுகள நான் போக்கிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியுது. ஆனா, பூமிக்கு வந்தோனே, ஐம்புலன்களின் வழியாக வந்த நோக்கத்தையே நான் மறந்துட்டேன். எவ்வளவு அழகா மகரிஷி சொல்லியிருக்காங்க பாருங்க. வினைப்பதிவாம். அது எனக்கு சுமையா இருக்கு. அதை விடுத்து தூய்மை பெறுவதற்காக நினைவாய் அந்த நினைப்போட தான் நான் உடல் எடுத்து பூமிக்கு வந்தேன். ஆனா நிலத்து மேல விழுந்தோன, பூமியில பிறந்த உடனேயே என்ன மறந்துட்டேன். ஏன்னா என்ன சுத்தி அவ்வளவு புலனின்பங்கள். எந்தன் வினை மறந்தேன். என்ன செய்யணுன்றதையே நான் மறந்துட்டேன். இறைவா! உனை உள் நிறைந்து எனை மீட்டு, நீயே உள்ள இருந்து என்னை வழி நடத்து. என்ன அழகான பாடல் பாருங்க. எவ்வளவு எளிமையா கொடுத்திருக்காங்க பாருங்க. வினைப்பதிவின் அடையாளங்கள். இப்ப நமக்கு ஒரு ஆசை வரும். ஏங்க எனக்கு எவ்வளோங்க வினைப்பதிவு இருக்கு? எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை.
உடலிலே நோய். உடம்புல நோய் இருக்கா? இப்பதான் வந்திருக்கா? இல்ல ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கா? இல்ல நோயோடயே போராடிட்டு இருக்கனா? அப்ப வினைப்பதிவு எந்த நிலையில இருக்கு? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது உள்ளத்திலே களங்கம். வினைப்பதிவு என்கிட்ட இருக்குன்றத நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மகரிஷி 2 சொல்றாங்க. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். உள்ளத்திலே களங்கம்னா என்னங்க? மனதிலே குழப்பம். ஒரு செயல் செய்யணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2, 3 தடவ யோசிச்சுட்டு முடிவெடுத்து அந்த வேலைய செய்வாங்க. ஒரு சிலர் குழம்பி இந்த கோர்ஸ் சேரலாமா? வேணாமா? படிக்கலாமா? செய்யலாமா? குழம்பி, குழம்பி, குழம்பி ரொம்ப நாள் அதிலேயே தயங்கி, தயங்கி எந்த முடிவும் எடுக்காம டிசிஷன் மேக்கிங் எந்த ஒரு அ தீர்மானமும் எடுக்காம குழம்பி நிக்கிறது. வாழ்க்கையிலே சிக்கல். வாழ்க்கையிலே சிக்கல்னா என்ன? வாழ்க்கைன்னா உறவு முறைகள். யாரோடையுமே ஒத்து போமாட்டாங்க. கணவராகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைங்களாகட்டும், என் கூட இருக்க உறவினர்களாகட்டும், எந்த இடத்துக்கு வேலை செய்ற இடம், இங்க வந்தாலே இவங்க ஒரு ப்ராப்ளமேட்டிக். ஒரு சிக்கல் இருந்துட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையிலே சிக்கல். அப்ப நம்மளே யோசிச்சுக்கணும். அப்ப மகரிஷி அவங்க சொல்றாங்க, இந்த முதல் எடுத்தோனே இந்த உடல் நலம் அப்படின்ற புக்ல நம்மளுடைய கோயில் எதுனாங்க? இந்த உடல் தாங்க. இந்த உடலுக்குள்ள தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த இறைவன், அந்த இறைநிலை இருந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப இறைவன் உறையக்கூடிய இந்த உடல் எப்படி இருக்கணுங்க? இந்த உடல் நல்லா இருந்தா தான், என்னுடைய பதிவுகளை நான் கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு, அதை கழித்து என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப எல்லாத்துக்கும் என்னங்க அடிப்படை? இந்த உடல். உடலுக்குள்ள இந்த உத்தமன் கோவில் கொண்டது நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு இருக்கு. எள்ளுக்குள்ள தாங்க எண்ணெய் இருக்கு. அதே போல தான் இந்த உடலுக்குள்ள தான் நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த இறைநிலை. அதுவும் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. அப்ப உடல்னு சொல்லும் பொழுது, அந்த உடலை நல்லா வச்சுக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யோக சாதனைகள் மூலம் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும். இந்த பாடல்கள்லாம் பாருங்க, அந்த காலத்திலேயே திருமூலர் வந்து உடலைப் பற்றி எழுதியிருக்காங்க. "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்." உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா, இதுதான் பாத்திரம். இந்த உயிரை தாங்கி பிடிக்கிற பாத்திரம். அதுவே வந்து அழிஞ்சு போயிடும். "திறம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே." எளிமையான தமிழ் வார்த்தைகள். உடம்பினை முன்னம் இழுக்கின்ற இந்த உடம்பு ஒண்ணுத்துக்கும் நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த உடலுக்குள்ளதான் இந்த உருபொருள் உயிர் இருக்கு, இறைவன் இருக்கு, ஆன்மா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன். இப்ப நான் உடம்ப நல்லா பார்க்கிறேன். ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதைக் காணாமல் நான் என்று இருந்து நலனடைந்தேன் பூரணமே. ஐயோ! என் உடம்புக்கு நான் வெளியில எங்கெங்கேயோல தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன். எனக்குள்ளயா இருக்க? உங்கள நான் நல்லா பராமரிக்கணும்னா, என் உடம்ப நல்லா வச்சுக்கணும். அப்படின்னு சொல்லுது பட்டினத்தார். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னாங்க. என்னெல்லாம் நல்ல ஒரு நிமிஷம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. உடல் நல்லா இருந்துச்சுன்னா, இல்லறம், குடும்பம் ஹேப்பியா, அமைதியா, சந்தோஷமா இருக்கும். பொருளீட்டல். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா, வெளியில போய் நான் சம்பாதிச்சுட்டு வர முடியும். சம்பாதிச்சுட்டு வந்தத நான் தூய்க்க முடியும். அனுபவிக்க முடியும். பிறருக்கு உதவக்கூடிய இடத்துல நான் இருப்பேன். உடல் நல்லா இல்லைன்னா, எனக்கு 10 பேர் வைத்தியம் பார்க்கணும், என் குடும்பத்த பார்க்கணும், என்ன பார்க்கணும். நான் இன்னொருக்கு உதவக்கூடிய நிலையில இருப்பேன். அடுத்தது தொண்டு. எப்பொழுது நான் நிறைவு பெறுகிறேனோ, அப்பொழுது தொண்டு என்ற நிலைக்கு வருவேங்க. சேவை எதையுமே எதிர்பார்க்காதது. இப்ப நம்ம மனவளக்கலையில இருக்க அன்பர்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. மன்றத்துக்கு வராங்க. குடும்பத்த விட்டுட்டு, குடும்ப கடமைகள செஞ்சுட்டு, மீதி நேரம் இந்த சேவைக்காக அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க எவ்வளவு உடல் ஆரோக்கியமா இருக்காங்கன்னு பாருங்க. இதற்கான பயிற்சிகள் தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல. மனிதன்னா உடல், உயிர், மனம். உடல்னு சொன்னா மகரிஷி எளிய முறை உடற்பயிற்சி குடுத்திருக்காங்க. உயிர்ன்னு சொன்னா காயகல்பம் குடுத்திருக்காங்க. மனம்னு சொல்லும் பொழுது அகத்தவம். இதுவரைக்கும் நம்ம இப்ப மறுபடியும் கண்கள் மூடி 1 நிமிடம் முதல் டாபிக்ல மிகப்பெரிய தலைப்பாக முக்கூட்டு இணைப்பில் நம் வாழ்க்கை பார்த்தோம். மெதுவா அப்படியே சிந்திச்சு பாருங்க. ஆர்டர் மாறாம. அடுத்து
வாழ்வின் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எனக்கு மேல இருக்கிற சக்தியை நான் உணர்தல். அத நான் எத வச்சு உணர முடியும்? அறிவின் மூலமாக தான். அப்ப அந்த அறிவில் முழுமையாக அப்பதான் அந்த அறிவுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். இல்லைன்னா மனசு தவிச்சிட்டே இருக்கும். என்ன ஏதுன்னு தெரியாம. தவம் செய்யும் பொழுது இந்த இயற்கை ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தெரியும் பொழுது அறிவில் ஒரு முழுமை பேறு. அடுத்தது ஒரு மனிதன்னா பதிவுகள். அந்த பதிவுகளுக்கு அதை ஒட்டிய ஒரு வகுப்பு நம்ம பார்த்தோம். வினை பதிவுனா என்ன? எத்தனை விதமான பதிவுகள் நம்மகிட்ட இருக்கு? வினைப்பதிவுக்கு அடையாளம் இருக்கா? எனக்குன்னு ஏதாவது இருக்கா? இதெல்லாம் பார்ப்போம். வாழ்க வளம். இப்ப நெக்ஸ்ட் டாபிக் தலைப்பு எழுதிக்கோங்க. தற்கால வாழ்க்கை முறை உடல் நலன். இந்த முதல் லெசன் தாங்க பேஸு. அத நம்ம நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. தற்கால வாழ்க்கை முறை. சரி, தற்கால வாழ்க்கை முறைனா அப்ப ஆதி காலம்னு ஒண்ணு இருந்திருக்கு. நமக்கு முன்னாடி இருந்தவங்க வாழ்ந்த வாழ்க்கை. ஒரே லைன்ல சொல்லணும்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. இயற்கையில என்ன கிடைச்சதோ முதல்ல ஆதி மனிதன் தோன்றப்ப விவசாயம்லாம் எதுவும் அவனுக்கு தெரியாது. என்னெல்லாம் கைக்கு கிடைச்சதோ கனி, பழங்கள், கிழங்கு வகைகள் அத அப்படியே பறிச்சு அப்படியே இயற்கையில உட்கொண்டான். உணவுப் பொருள்கள் அதிகம். மனிதருடைய அளவு குறைவு. கலப்படம் இல்லாத இயற்கையான உணவு. இயற்கையோடு ஒத்து வாழ்தல். உடல் உழைப்பு. அதே போல நடைப்பயிற்சி அவங்களுக்கு நிறைய இருந்தது. மன அமைதியோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கைங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ஆதிகால வாழ்க்கை. இப்ப தற்கால வாழ்க்கை எப்படி இருக்கு? அதுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்காது. உடல் உழைப்பு குறைவு. என்னங்க வேலை பார்க்குறோம்? துணி துவைச்சு குடுக்குறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சுங்க. வீடு பெருக்கிறதுக்கு வேக்யூம் கிளீனர் வந்துருச்சுங்க. எங்கங்க நம்ம உடலால ரொம்ப உழைக்கிறோம்? பிசிக்கல் ஒர்க் கம்மியாயிடுச்சு. மென்டல் ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூளையில அதன் மூலமாக உழைக்கக்கூடிய உழைப்பு நிறைய. உபகருவிகள் என்னால செய்ய முடியல. உடனே செய் ஒரு உபகருவி. கண்டுபிடிச்ச உடனேயே மார்க்கெட்டுக்கு வருது. வந்த உடனே போட்டி போட்டு வாங்கிக்கிறோம். அப்ப உடல் உழைப்பு குறைஞ்சு போயிடுதுங்க. பாத்துக்கோங்க. நம்ம உடல் நலம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப உழைப்பு குறையுது இந்த இடத்துல. உடல் இயக்கம் குறைவு. வீடே சின்ன பொட்டி மாரி இருக்குங்க. வீட்டுக்குள்ளே நான் நடக்கிறது கம்மி. அதே போல ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகணும்னா வாகன வசதி எல்லாம் வந்துருச்சு. நடைப்பயிற்சி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. அப்ப உடல் இயக்கம் கம்மியா போச்சு. அடுத்தது பாருங்க. மதிநுட்ப திறன். மூளையை அதிக அளவு உபயோகப்படுத்தக்கூடிய வேலைகள் நிறைய வந்துருச்சு. அப்ப என்ன? ஒரு குறிப்பிட்ட உடல் நிலையில வச்சு என் உடலை இயக்குறேன். ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்றேன். ஒரு கிளரிக்கல் ஜாப் பண்றேன். இதுலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு உடல் உழைப்பு ரொம்ப கிடையாது. உட்கார்ந்த நிலையிலேயே என்னுடைய உடலை இயக்குகிறேன். எக்ஸாம்பிள்க்கு பாருங்க. ஒரு பஸ் ஓட்டுறவரு, டிரைவர் அந்த உட்கார்ந்த பொசிஷன் தான். சிஸ்டம்ல இருக்கவங்க அதேதான். எழுத்து பணி செய்றவங்க அதேதான். ஒரு டைப்ரைட்டிங் இந்த மாதிரி சில உதாரணங்களோட அது. அடுத்து பாருங்க. கேளிக்கை சார்ந்த துறைகள். வீட்ல வெளியில போனோம், வேலைய முடிச்சோம். வந்தோனே நம்ம மீதி நேரம் மிந்திலாம் இருந்தா 4 பேரோட பேசுவாங்க, பழகுவாங்க. இப்ப அது நின்னு போச்சு. வீட்ல வந்தோனே டிவி, நெட்டு போல கேளிக்கை சார்ந்த துறைகள் நமக்கு நெறைய வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்கள விளையாட விட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறோங்க. அடுத்தது அனுபோக பொருட்கள் அதிகரிப்பு. ஒண்ணும் இல்லங்க. நான் சாதாரணமா ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அத மட்டும் வாங்கிட்டு வரேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். இதே நான் டிமார்ட்‌க்கு போறேங்க. பார்த்தீங்கன்னா, இவ்ளோ விலை தள்ளுபடி அப்டின்னோனே, இது எனக்கு அனுபவம். இந்த தடவ போயிருந்தேன். பார்த்தா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, மேரி பிஸ்கட் அப்படியே 3 ஒவ்வொன்னுத்துலயும் பார்த்தீங்கன்னா 10, 10 இருக்கக்கூடிய பாக்கெட். அப்ப அனுபோக பொருட்கள் அதிகரிக்க, அதிகரிக்க உடல் உழைப்பு எவ்வளவு குறைஞ்சு போயிடுது பாருங்க. இப்ப இந்த அனுபோக பொருட்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, கருவிகள், என்ன சுத்தி எவ்வளவோ பொருட்கள் மார்க்கெட்க்கு வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நான் வாங்கணும்.
என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னால அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? பழி செயல் செய்றேன். பொய் சொல்றேன், கொலை, களவுன்னா திருட்டு, சூதுனா வஞ்சகமாக பேசி பிறர் பொருளை அபகரித்தல், விபச்சாரம் போன்ற பழி செயல் பதிவுகள், பஞ்சமா பாதகங்கள். அப்ப உடல் அளவுல பார்க்கும் பொழுது இவ்வளவு நடக்குதுங்க. மனசளவுல பாருங்க, குழந்தை பருவத்திலேயே டென்ஷன். ஒண்ணும் இல்லங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள சேர்க்கிறோம். அதுங்க முதுகுல எடுத்துட்டு போற புக்கு, குடுக்குற ஹோம்வொர்க்கு, எத்தன சப்ஜெக்ட். முடிச்சுட்டு வந்தோனே வீட்ல இந்த கோர்ஸ், அந்த கோர்ஸ். காலேஜ்ல சேர்றதுக்கு இப்பவே நல்லா இருக்கும்னு 8த், 10த்லயே அவங்களுக்கு போட்டு திணிக்கிறது. அப்ப குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது, மனதால அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடுது. பயம் வந்துடுது. ஐய்யய்யோ! இவ்வளத்தையும் நம்ம எப்படி பண்ண போறோம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, போட்டி மனப்பான்மை. நான் மேல வரணும். அடுத்து உயர்வு அவன் அந்த இடத்துல அந்த துறையில நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்குள்ள அப்பவே என்ன ஆயிடுது? போட்டி மனப்பான்மை மகரிஷி மிக அழகாக டென்ஷன்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அழகா குடுத்திருப்பாங்கங்க. அப்ப மனதுல மன அழுத்தம் இதுதான் டென்ஷன். இதுக்கு அவங்க ஒரு விளக்கம் குடுத்திருப்பாங்க பாருங்களேன். பல வேலைகளை ஒரு சேர ஒரு மனுஷன் செய்யணும். அப்ப எத முதல்ல செய்யறதுன்னு தடுமாறி நிற்கும் நிலை. ஒரு நாளு பொழுது விடிஞ்சு பொழுது போனா எனக்கு முன்னாடி இவ்வளவு வேலை நிக்குது. ஆபீஸ் போனா டார்கெட், குடும்பத்துல வந்தா குடும்பத்துல இருக்க உறுப்பினர்களுக்கு தேவையானது எல்லாம் என்னை நோக்கி தான் இருக்கு. எதை முதல்ல செய்யணும்? அப்படின்னு செய்யக்கூடிய நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். அப்ப இந்த அனுபோக பொருட்கள் நம்ம பத்தி பார்த்தோம். அதையெல்லாம் வாங்கணும்னா பொருளாதாரம். அதுக்கு வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு குறைவா இருக்கு. பொருளாதார நெருக்கடி வேற ஏற்படுது. இது எல்லாமேங்க எனக்கு ஒரு தற்கால வாழ்க்கை முறையானது எனக்கு ஒரு பாதிப்பை உடல் அளவிலும், மனதளவிலும், பொருளாதார ரீதியாகவும் ஏற்படும். இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதாத்ரி மகரிஷி உடலுக்கு உடற்பயிற்சி குடுத்திருக்காங்க. உயிருக்கு காயகல்ப பயிற்சி குடுத்திருக்காங்க. அடுத்து மனதுக்கு தியானம். அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்களேன். நமக்கு அந்த ஆர்கனைஸ்டா பிளானிங் நமக்கு வரும். எத முதல்ல செய்யலாம்? எத அப்புறம் செய்யலாம்? ஒரு கஷ்டமான வேலையா இருந்தா கூட, அத சீக்கிரமா நம்ம உறுதியோட செஞ்சு முடிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே இப்ப தற்கால வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி இருக்கு? நம்ம வீட்ல குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க? நாம எப்படி இருக்கோம் இந்த வாழ்க்கை முறைக்கு? கொஞ்சம் கண்களை மூடி, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நிமிடம். ஜெயின் யுனிவர்சிட்டிக்கான கல்வியினுடைய முதல் துவக்க நாள் இன்னைக்கு. நம்முடைய முதல் புக் உடல் நலம். அதுல முதல் யூனிட் மொத்தம் 5 யூனிட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த யூனிட்டுக்குள்ள 4 டாபிக் இருக்கு. 2 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். வாழ்வின் நோக்கம் பார்த்திருக்கோம். முக்கூட்டு வாழ்க்கை, வாழ்வின் நோக்கம், வினைப்பதிவுகள். இது 3ம் சேர்ந்தது தான் முதல். இப்ப மெதுவா கண்கள் திறந்து நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க கரெக்ட்டா அத மட்டும். இன்னைக்கு பாட தலைப்பு பார்த்தீங்கன்னா, உடல் நலம். நம்மளுடைய அழகினுடைய பேர். அதுக்கு கீழ முதல்ல எடுத்தோம்னா, முக்கூட்டு இணைப்பு போட்டுக்கோ. புக் வர வரைக்கும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வாழ்வின் நோக்கம். வாழ்வின் நோக்கம். அடுத்தது வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். இதுதான்
முதல் டாபிக். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஹெட்டிங் 4 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இதுதான். செகண்ட் ஒன், தற்கால வாழ்க்கை முறை. தற்கால வாழ்க்கை முறை உடல் நலமும். வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அதை ஒட்டி நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்கு. அடுத்தது 3 உடல்கள். 3வது டாபிக் நம்ம பார்க்க போறோம். இங்க போட்டிருக்கு பாருங்க, 3 உடல். அடுத்தது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சியின் அவசியம். இப்ப நம்ம இந்த 3 உடல்கள் பாக்குறோம்ல, ஒரு ரஃப்பா பார்க்கலாம். ஏன்னா அடுத்த யூனிட்ல இத மறுபடியும் எடுத்துட்டு வராங்க டீடைல்டா. கண்ணால பார்க்கக்கூடிய உடல் பரு உடல், பிசிக்கல் பாடி. பரு என்றால் வெளியிலே தெரிவது. இந்த பிசிக்கல் பாடி பாருங்க, செல்களால ஆனது. இந்த பரு உடல் நம்ம எல்லாம் சயின்ஸ் படிச்சிருக்கோம். அடிப்படை வகுப்புலயே சொல்லியிருப்பாங்க, இந்த உடல் எதால் கட்டப்பட்டது, செல்களால் ஆனது. அப்ப செல்லு. அப்ப பரு உடலின் அடிப்படை அலகு, பேசிக் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்கள். இந்த செல்கள் எல்லாம் நிறைய சேரும் பொழுது திசுக்கள். அப்படியே ஒரு ஒண்ணு கீழே ஒண்ணு ஆரோ போடுவாங்க. செல்கள் சேரும் போது திசுக்கள். இந்த திசுக்கள் எல்லாம் சேரும் பொழுது உறுப்பு. நிறைய உறுப்புகள் சேரும் பொழுது மண்டலம். இதுல ஒரே ஒரு மண்டலம் எடுத்துக்கணும், சுவாச மண்டலம். மூக்கு இருக்கு, மூச்சுப்பாதை இருக்கு, 2 பக்கமும் நுரையீரல் இருக்கு, அது உள்ள காற்று சிற்றறைகள். இது எல்லாம் ஒரு மண்டலமாக செயல்படும். இவையெல்லாம் இணைந்து ஒரு செயலை செய்யுது, சுவாசம் சார்ந்த செயல். அடுத்தது உணவு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உணவு பாதையிலிருந்து ஆரம்பிச்சு ஆசனவாய் வரைக்கும் வர்றது எல்லாமே உணவு மண்டலம். இது மாதிரி நிறைய மண்டலங்கள். இந்த மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்தவன் தாங்க மனிதன். இவ்வளவுதாங்க. அப்ப பருவுடல்னு சொல்லும் பொழுது இந்த குட்டி குட்டி வார்த்தைகள் தெரிஞ்சு. இது விஞ்ஞானத்துல. மெய்ஞானத்துல எப்படிங்க சொல்றாங்க, பஞ்சபூத கூட்டு. பஞ்சபூதங்கள் பக்கத்திலேயே எழுதிக்கோங்க, மெய்ஞானம்னு போட்டு. மெய்ஞானத்தின் படி இந்த உடல் சொல்லும் பொழுது பஞ்சபூத கூட்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்தது தாங்க உடல். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த உடல் முழுக்கவும் எப்படி ஒரு கட்டடத்தை செங்கல் வச்சு கட்டுறோம், ஆனா நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது சிமெண்ட் பூசிடுது இல்ல, அப்ப உள்ள செங்கல் இருக்கிறது தெரியல இல்ல. அது போலதாங்க இந்த உடல். இந்த உடல் முழுவதும் செல்களால் கட்டப்பட்டு ஒரு செல்லையும் மற்றொரு செல்லையும் இணைத்து பிடிப்பது காந்தம். இப்ப இது ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம டீடைல்டா பார்ப்போம். அப்ப பரு உடல்ல இருக்கக்கூடிய செல்லு ஒன்னோட ஒண்ணு எப்படி இணைஞ்சிருக்குன்னா காந்தத்தின் மூலம் இணைந்திருக்கிறது. இந்த உடல் ஒரு ரசாயன தொழிற்சாலை, ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. உள்ளுக்குள்ள காத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒரு பக்கம், கழிவுகள் ஒரு பக்கம், ரத்த ஓட்டம் ஒரு பக்கம், வெப்ப ஓட்டம், எவ்வளவோ வேலைகள் உள்ளுக்குள்ள நடந்து. இப்ப இது ஒரு ரசாயன தொழிற்சாலை. சரி, மொத்தத்துல பரு உடலின் சிறப்பு என்னன்னாங்க, கோடிக்கணக்கான செல்கள் ஒரு பக்கம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதிர்ந்த செல்கள் தினமும் உதிர்ந்துட்டே இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் நம் உடல் ஒரே மாதிரி ஒரு தோற்றத்தோடு காணப்படுவதுதான் பருவுடலின் சிறப்பு. அடுத்தது நுண்ணுடல். நுண்ணுடல் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, இப்போதைக்கு இந்த இடத்துல சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. உடம்பு இருக்கு, உடம்பு முழுக்க உயிர் துகள்கள் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. உயிர் என்ற ஒன்று. இந்த உயிர் துகள்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு ஒரு சுற்றோட்டமாக ஓடிக்கொண்டு இந்த உடலை இயக்குகிறது. இந்த உயிர் துகள் என்பது கண்ணுக்கு தெரியாது, நுண்மையானது, நுண்ணிய அமைப்புடையது. அதனால இதற்கு பெயர் நுண்ணுடல். ஃபர்ஸ்ட் பார்த்த பருவுடலுக்கு ஒரு பேரு,
2வது வந்த நுண்ணுடலுக்கு 2 பேர். இந்த உயிர் துகளானது சூக்குமமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருப்பதால் சூக்கும உடல், நுண்ணுடல் இல்லைன்னா சூக்கும உடல். நீங்க எல்லாரும் ஒன் வேர்ட் தான் எழுத போறீங்க. அப்ப நுண்ணுடலுக்கு இன்னொரு பேரு சூக்கும உடல். இத வந்து ஆஸ்ட்ரல் பாடி. அத பிசிக்கல் பாடி சொல்றாங்க. இத ஆஸ்ட்ரல். இந்த இடத்துல விண்ணுனா என்ன? உயிர் துகள்கள்னா என்ன? பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புன்னு பார்த்துட்டோம். பஞ்சபூதங்கள்ல விண்ணுன்னு ஒண்ணு பார்த்தோம்ல. முதல் பௌதீகம். அந்த முதல் பௌதீகம் விண்ணு தாங்க. நம்முடைய உடலுக்கு வரும்பொழுது அதுக்கு உயிர் என்று பெயர். நுண்ணுடலுடைய அந்த அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் துகள்கள். அதுல எப்படி நம்ம பேசிக் யூனிட் செல்லுன்னு பார்த்தோமோ, நுண்ணுடல் சொல்லும் பொழுது இந்த உயிர் துகள்கள். 3வதாங்க, இந்த உயிர் துகள் என்ன பண்ணும்னா, உடல் முழுக்க சுற்றி சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும். எந்த ஒரு பொருள் சுழன்று ஓடினாலும், அதிலிருந்து வரக்கூடியது ஒரு அலை. வீட்ல ஃபேன் இருக்கு. சுத்தும் பொழுது அதிலிருந்து ஒரு அலை வருதுல்ல. அப்ப அதே போல இந்த உயிர் உச்சியிலிருந்து பாதம் வரை சுற்றி சுழன்று ஓடும் பொழுது, இந்த உடலிலிருந்து ஒரு அலை இயக்கம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அது இந்த ஜீவன்ல இருக்கிறதுனால ஜீவகாந்தம். காந்தம் என்ற ஒன்று. அதுதாங்க காந்த உடல். காசல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னெல்லாம் பேர் பாருங்க இந்த காசல் பாடிக்கு. 3 பெயர். 3வதுக்கு 3 பேர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்த உடல், காரண உடல், பிரணவ உடல். இவ்வளவுதாங்க. இப்போதைக்கு இந்த அளவுல மட்டும் நம்ம இத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதல் வகுப்பு அளவுக்கு அதிகம் இன்னும் டெப்த்தா போகணும் அப்படின்னும் பொழுது அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு அடுத்த யூனிட்லயே இதுதான் வரும். 3 உடல்கள பத்தி விரிவான விளக்கம். இப்ப நம்ம இந்த 3 உடலையும் பார்த்தோனே, இந்த 3 உடல்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னிப் பிணைந்து மகரிஷி ஒரு வார்த்தை போடுவாங்க. ஒன்றினால் ஒன்று ஆக்கவும், காக்கவும் பெறுகின்றது. உடம்பு நல்லா இருந்தா உயிர் நல்லா இருக்கும். உயிர் நல்லா இருந்தா காந்தம் நல்லா இருக்கும். ஒண்ண ஒண்ணு பாதுகாத்தும், ஒண்ணால ஒண்ணு ஆக்கப்பட்டும் இந்த 3ம் இணைந்து இயங்குகின்றது. இந்த 3 உடல்கள் தாங்க நம்ம உடலின் இயக்க நிலையங்கள்னு சொல்றாங்க. உடலின் 3 இயக்க நிலையங்கள், இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா, பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். படத்துல பார்க்கும் பொழுதுதான் தனித்தனியா பிரிச்சு காமிச்சிருக்கோம். ஆனா 3ம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக பின்னி பிணைந்து ஒரே உடலாக இருக்கு. இப்ப இந்த லெசன்ல என்ன பார்த்தோம்? 3 உடல்கள். இப்ப 3 உடல்கள்ல பாருங்க. பருவுடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதனுடைய அடிப்படை கூறு செல்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த உடலினுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா நெறைய செல்களும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். உடலிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் பொதுவாக ஒரு தோற்றத்துல கொஞ்சம் அதே போல இருந்துட்டு. நெக்ஸ்ட் நுண்ணுடல். நுண்ணுடல்னு சொல்லும்பொழுது விண்ணு. பஞ்சபூதத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, விண்ணா இருக்கு. விண்ணுன்னு சொல்றோம். முதல் பௌதிகம். அது என் உடம்புக்குள்ள வந்து சுற்றோட்டமாக ஓடும் பொழுது, இந்த உயிர் துகள், இந்த சூக்கும உடல் ஏற்படுகின்றது. அடுத்தது காந்த உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு வேறு பெயர்கள் பாருங்க. பிரணவ உடல்னு சொல்றோம். காரண உடல் இல்லைன்னா காந்த உடல். கண்கள் மூடிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே 3 உடல்கள் பத்தி சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன்.
இப்ப 4வது டாபிக். இதுதான் நம்மளுடைய கடைசி டாபிக். வலி, நோய், மரணம். ஒரு மேலோட்டமா இத பத்தி பார்க்கலாம். ஏன்னா அடுத்த லெசன்ல இத இன்னும் விரிவாக இதுதான் மெயினாவே அங்க குடுத்திருப்பாங்க. அந்த தொடர் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புதிதாக வந்தவர்களுக்கு இந்த வார்த்தைகள். அந்த ஆர்டர் பாருங்க. வலி. ஒருத்தருக்கு வலி இருக்கு. அந்த வலிய நான் கவனிக்காம விட்டேன்னா, அது நோயா மாறுது. அந்த நோய்க்கு நான் தக்க வைத்தியம் செய்யலைன்னா, மரணத்தில் கொண்டு வந்து விடுதுங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த வலி, நோய், மரணம் நம்ம உடம்புல எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய உடல் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இவற்றால் ஆனதுன்னு சொன்னேன். அத ஒண்ணும் கீழ ஒண்ணு முதல்ல எழுதி. நிலம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த பிண்டத்துல இருக்கிறது முதல்ல நிலம். பிண்டம்னா இந்த உடல். அண்டம்னு சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம். நிலம் பிரபஞ்சத்துக்கு கீழ நிலம்னு எழுதிக்கோங்க. அடுத்தது நீருன்னு எழுதிக்கோங்க. ஒண்ணு கீழ ஒண்ணு. அடுத்தது நெருப்புன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது காற்றுன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பின் என்று எழுதிக்கோங்க. இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய உடல்ல வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. மண்ணு தாங்க. பக்கத்துல எழுதிக்கோங்க. மண் என்று சொல்லும் பொழுது நம் உடலில் உடலாக பரு உடலாக உள்ளது. அப்படியே லாஸ்ட் வந்துருங்க. விண்ணுன்னு சொல்லும் பொழுது அந்த விண்ண தான் உயிர்ன்னு சொல்றோம். அந்த இடத்துல உயிர்ன்னு எழுதிருங்க. இப்ப மொத்தம் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ன்னு சொல்லும் பொழுது பருவுடல் ஒண்ணு சொல்லியிருக்கேன். அடுத்தது கண்ணுக்கு பருவுடல்னாலே கண்ணுக்கு தெரியக்கூடியது. 5வதா நம்ம எழுதியிருக்கிறது பின் என்று சொல்லக்கூடிய உயிர். கண்ணுக்கு தெரியாது. சூக்குமமாக இருந்து இந்த உடலையே வழி நடத்துறது யாருன்னா இந்த உயிர் தான். இந்த உடலை விட்டு உயிர் போச்சுன்னா மரணம். அப்ப 2 + 3 நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 5ல 2 + 3 உடலும் உயிரும் இணைஞ்சு இருந்தா வாழ்க்கை. இந்த 2ம் இணைஞ்சு இருக்கணும்னா என்ன மீதி 3 நடுவுல வரணும்? ரத்த ஓட்டம் எழுதிக்கோங்க. அந்த பக்கம் நீருன்னு இருக்கு. இந்த வெளியில பிரபஞ்சத்துல நம்ம நீருன்னு சொல்றது நம்ம உடம்புல வரும்பொழுது அந்த நீரினுடைய குணம் ஓடிட்டு ரத்த ஓட்டம் உச்சியிலிருந்து பாதம் வரை. அடுத்தது நிலம், நீர் பார்த்துட்டோம். நெருப்பு. பிரபஞ்சத்துல நெருப்புன்னு சொல்றது நம்முடைய உடலுக்குள்ள வரும்பொழுது வெப்பம். வெப்ப ரத்த பிராணிகள் நம்முடைய உடல்ல ஒரு கதகதப்பு இருந்துட்டே இருக்கும். 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்மளுடைய உடலினுடைய வெப்பம். அப்ப ரத்த ஓட்டத்துக்கு அப்புறம் வெப்ப ஓட்டம்னு எழுதிக்கோங்க. ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது வெளியில பிரபஞ்சத்துல காற்றாக இருப்பது நம்முடைய உடலில் வரும்போது மூச்சுக்காற்று. பக்கத்துல எழுதிக்கோங்க காற்றோட்டம். இப்ப நல்லா பாத்துக்கோங்க. இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக், எப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு பேசிக் ஸ்ட்ராங்கா பார்த்தோமோ அதே போல இந்த இடத்துலயும் நம்முடைய உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்சபூதங்களால ஆனதுன்னு சொல்றோம். இந்த பரு உடல், கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பரு உடல், இந்த பிசிக்கல் பாடி, இதுக்குள்ளதாங்க உயிர்ன்னு சொல்றது லைஃப் ஃபோர்ஸ். இது 2ம் நல்லா இருக்கணும்னா உடம்புக்குள்ள 3 ஓட்டங்கள் நல்லா இருக்கணும். இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இணக்கமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகணும். இப்ப பாத்துக்கலாம். உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ரத்த குழாய்கள் இருக்கு. ரத்தமானது எதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு? ரத்த குழாய்க்குள்ள ஓடுது. இதுதான் ரத்த ஓட்டம்னு சொல்றோம். இந்த ரத்தம் ஓடும் பொழுதே என்ன பண்ணுதுன்னாங்க, வெப்பத்தை சுமந்து கொண்டு ஓடுகின்றது. அப்ப அந்த ரத்தத்தோடே சேர்ந்து யார் போறா? வெப்பம்.
இந்த உடல் சூடு. அதே ரத்தம் தாங்க காற்றையும் சுமந்துட்டு போகுது. அப்ப காற்றோட்டம். அப்ப முன்னாடி தலை கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, மீதி எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ரத்த ஓட்டம் தங்கு தடை இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த 3 ஓட்டங்கள் தாங்க இந்த உடலையும், உயிரையும் வழி நடத்துகின்றது. 3 ஓட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் மாத்தாதீங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 ஓட்டங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் சேர்ந்து இந்த உடலையும், உயிரையும் வழி நடத்துகின்றது. இந்த 3 ஓட்டத்துலங்க ரத்தம் அதுதான் தலைமை. அவங்க போற வழியில் நான் பாட்டுக்கு நல்லா ஆயில் ஐட்டம் சாப்பிட்டு வச்சிருக்கேன். உள்ள நல்லா போய் கொழுப்பு படிமங்கள் படிச்சிடுது. முதல்ல ஓட்டத்துல என்ன வருது? தடை. ஒரு தடை. மிந்தி ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா, நல்ல அடைப்பு இல்லாம இருந்தது. இப்ப மெதுவா அடைப்பு வருது. இப்போ ஓடுவதில் ஒரு தடை. என்னால மேற்கொண்டு ஓட முடியல அப்படின்னு சொல்லும்போது, அங்கேயே தேங்கி நிக்குது கொஞ்சம். மெதுவா தான் போகுது. இருக்கிற கேப்ல கொஞ்சமா தான். அடுத்து தேக்கம். தேங்கி நிக்குது. தேங்கி நின்னோன என்ன பண்ணுது? எவ்வளோ நேரம் இங்கேயே நிக்கிறது? திசை மாறி போகலாம். திசை மாறி போகும்போது எந்த பக்கம் போலாம்? அதுக்கு ஒரு குழப்பம் வரும். வேக அதிகரிப்பு, வேக குறைவு. இந்த ரத்த ஓட்டத்துல இவ்ளோ மகரிஷி அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. பக்கத்துல எழுதிக்கோங்க கீழ. ரத்த ஓட்டத்துல மெயினா தடை இருக்கக்கூடாது, தேக்கம் இருக்கக்கூடாது. ஒண்ணோட ஒண்ணு தொடர்பு. தடை வந்துச்சுன்னா தேக்கம் வரும். திசை மாற்றம். வழி இல்லாததுனால நான் திசைய மாத்தி போறேன். வேக அதிகரிப்பு. வேக குறைவு. அடைப்பு இருந்துச்சுன்னா வேக குறைவா போறேன். அப்புறம் குழப்பம் அடைஞ்சு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நிக்கிறது. இது ஒண்ணு இந்த மாரி நின்னுச்சுனாங்க, அந்த பக்கம் வெப்ப ஓட்டமுக்கும் அதேதான், உயிரோட்டத்துக்கும் அதே நிலைமை தான். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன், உடல் நம்ம நுண்ணுடல் 3 உடல்கள் பார்க்கும்போது, உடல் அ உயிர் அதுல வேகமாக சுற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, அதிலிருந்து காந்தம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல ரத்த ஓட்டத்துல, வெப்ப ஓட்டத்துல, உயிரோட்டத்துல ஒரு தடையோ, தேக்கமோ இருக்கும் பொழுது, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் சக்தி மேற்கொண்டு ஓட முடியாம அந்த இடத்துல தேங்கி நிக்குது. அந்த உயிர் சக்தி அங்க தேங்க, தேங்க, தேங்க காந்தம் அதிலிருந்து வரக்கூடிய காந்தம் நெறைய நிக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்யூட். அடுத்ததுல அது பார்க்கலாம். காந்தம் அடுத்து மின்சக்தியா மாறும். இதெல்லாம் ரொம்ப போட்டு நம்ம இந்த பேசிக்ல குழப்பிக்க வேண்டாம். 3 ஓட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல என்னவா மாறும்னா, அளவுக்கு அதிகமான காந்தம் அந்த இடத்துல திணிவு ஏற்பட்டு, ஒரு ஷார்ட் சர்க்யூட் மின் குறுக்கு ஏற்பட்டு, எனக்கு இந்த உடலானது வலியாக உணர்த்தும். பெயின். உடனே நான் என்ன பண்ணணும்? அந்த வலியை சரி செய்துக்கணும். எங்கேயாவது உடம்புல இப்ப யோசிச்சு பாருங்க. இததாங்க அந்த காலத்து மருத்துவத்துல வாத, பித்த, கபம்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. 3 நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல வலிக்குது. இப்ப நம்மளுடைய புரிதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தில் ஏதோ தடை, தேக்கம்னு புரிஞ்சுக்கணும். அப்பவே என்ன பண்ணணும்? உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது, அந்த ஓட்டம் சீராகும். ஒண்ணு சரியா போச்சுன்னா, முதல் ஏறு சரியா போச்சுன்னா, பின்னாடி போறதெல்லாம் கரெக்ட்டா போகும். அடுத்தது வலி நோயாக நான் கவனிக்காம விட்டுட்டேன். அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமா அளவுக்கு அதிகமா இருக்கு. வலி எனக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு. மிந்தியெல்லாம் எப்பவாவது வலி வரும். கொஞ்சம் தேய்ச்சோ, கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலோ சரியா போயிடும். இப்ப ரொம்ப நாள் நான் என்ன சாப்பிட்டாலும் என்ன ஆகுதுன்னா, காலத்தால நீடிச்சு ரொம்ப நாளா அந்த நோயோடயே நான் இருக்கேன். இடமும் அளவுக்கு அதிகமா அந்த வலியினுடைய வீரியம், தாக்கம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த நிலையில அத நோய் என்று சொல். அடுத்தது நோய் வந்துருச்சு. மகரிஷி அழகா சொல்றாங்க. உடல்ல நோய் வந்துச்சுன்னா, மருத்துவம் கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்முடைய பயிற்சி முறைகள், உடற்பயிற்சி ஆகட்டும், காயகல்பம் ஆகட்டும், தவம் ஆகட்டும்,
இவை எல்லாமேங்க நம்முடைய உடலையும் மனதையும் மேம்படுத்தக்கூடிய ஒன்று. நான் கவனிக்கலங்க. மருத்துவமும் சரியா எடுத்துக்கல. இந்த மாதிரி அது கூடவே பயிற்சிகள், அது கூடவே உணவு முறை, இத எதையுமே நான் சரி செய்துக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய உடலில் காந்தம் குறைந்து இறுதியிலங்க மரணம் என்ற ஒரு நிலை. இவ்வளவுதாங்க. மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி 3 உடல்கள் பார்த்தோமோ, பருவுடல் பார்த்தோம், நுண்ணுடல் பார்த்தோம், காந்த உடல் பார்த்தோம். அதே போல 3 ஓட்டங்கள் ரொம்ப முக்கியங்க. நல்லா லெசன்ல நல்லா பிரிச்சு பார்த்துக்கோங்க. 3 உடல்கள். அது 3ம் ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு அது ஒரு பக்கம் மெய்ஞானத்துல. விஞ்ஞானத்துல எப்படி செல்கள்னு சொல்றாங்களோ, செல்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொன்னா சொல்றாப்ல. மெய்ஞானத்துல பருவுடல் பேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா பிசிக்கல் பாடி, ஏனா ஆஸ்ட்ரல் பாடி, அடுத்து சீனா அந்த உயிர் ஓடுவதனால் உண்டாகும் காந்த உடல். இந்த 3ஆ அதே போல இந்த பக்கம் வாங்க. பருவுடலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பருவுடல். நம்ம 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பருவுடல். அதை இயக்குறது யாருன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த சூட்சும நிலையில உள்ள உயிர். இவங்க 2 பேரும் நட்பா இருக்கணும்னா 3 ஓட்டங்கள் தாங்க காரணம். ஓட்டங்கள்னு சொன்னாலே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த ஓட்டங்கள் சரியா இருக்கணும். இதற்கான பயிற்சி முறைகள் தாங்க நம்ம கிட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட நம்மளுடைய இன்றைய வகுப்பினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தோம். கண்கள் மூடி 3வது 3 உடல்களுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது உடற்பயிற்சியின் அவசியம். இந்த லெசனுக்கு நேம் மெதுவா நோட் பண்ணிக்கோங்க. 4வது லெசனுக்கு பேரு உடற்பயிற்சியின் அவசியம். அதுல தான் நம்ம என்ன பண்ணோம், அண்டம்னு ஒண்ணு எழுதி பஞ்சபூதங்கள் எழுதணும். இந்த பக்கம் பிண்டம்னு எழுதி 5ஐயும் எழுதணும். பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தன்னுடைய தரத்தை மாற்றிக் கொள்கிறது. நிலம்னா நம்ம உடம்புக்கு வரும்போது நிலத்தினுடைய தன்மை வரும். நிலம் மாதிரி கெட்டி பொருளா இருக்கும். நீருன்னா ஓடணும், ரத்த ஓட்டமா இருக்கும். அதே போல ஒவ்வொரு பூதங்களும் தன்னுடைய தரத்தை மாற்றிக் கொள்கிறது. மாற்றிக்கொண்டு மனித பிறப்பாக ஒவ்வொரு மனிதனுமே மகரிஷி சொல்லுவாங்க ஸ்மால் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடற்பயிற்சியின் அவசியம் என்னன்னா 3 ஓட்டங்கள் நல்லா இருக்கும். இந்த 3 ஓட்டங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பயிற்சி முறை. இப்ப உடற்பயிற்சியின் அவசியம் சின்ன சின்ன பாயிண்ட் சொல்றேன், அது மட்டும் நோட் பண்ணு. உடலை செம்மையா வச்சிருக்கும் உடற்பயிற்சி. உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சிருக்கும். 2வது மனச நல்லா வளமா வச்சிருக்கும். 3வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இம்யூனிட்டி பவர்னு சொல்றோம்ல, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வந்த நோய்களை போக்குவதற்கு உதவும். தொடர்ந்து பயிற்சிகள். எப்பங்க இதை நிறுத்தணும் பயிற்சி செய்யறத? மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க எப்ப சாப்பிடுறத நிறுத்துறீங்களோ அப்ப பயிற்சிகள் நிறுத்துங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க இந்த பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம 4 டாபிக் முடிஞ்சது. என்ன மாதிரி கேள்விகள் இந்த முதல் லெசன்ல இருந்து என்ன மாதிரி இருக்கும்? சும்மா ரஃபா ஒரு சொல்றேன். நீங்களே உங்க மனசுல எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆன்சர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த புக்ல இருக்கு. இத சொன்னது யார்? ஔவையாரா, திருமூலரா, போகரா, திருவள்ளுவரா? இப்படி கேட்பாங்க. புக்கு வந்தோன்னே ஒவ்வொரு பாடலையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். பாடலின் தொடக்கம் பார்த்துக்கோங்க. அதை எழுதுனது யார்? இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா 3 பேர் தாங்க. திருமூலர் எழுதியிருப்பார், அடுத்து பட்டினத்தார், அடுத்தது ஔவையார். அப்ப 3 பேரும் என்னென்ன பாடல்? இது கூட நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவங்க எழுதின பாடல். அந்த பாடலுடைய துவக்கத்தை பார்த்துக்கோங்க.
எந்த பாடலாசிரியர் அதை எழுதினாங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இன்னொரு கேள்வி இப்படி கேட்பாங்க. திருமூலர் எதை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன்? உடலா, பிராணனா, மனமா, காற்றா? நீங்களே சொல்லி பாருங்க. உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் உடல். அப்ப கரெக்டா சிந்திச்சு பார்த்து. அடுத்தது எண்ணம், சொல், செயல் இவற்றால துன்பம் தராமல் வாழும் வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஒரு 2, 3 சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க கேள்வி. எண்ணம், சொல், செயல். நான் என்ன எண்றனோ அதை தான் சொல்லுறேன். சொல்றதை தான் செய்யறேன். அப்ப அந்த எண்ணம், சொல், செயல் இவற்றில துன்பம் தராமல் வாழும் வாழ்க்கையின் பெயர் சக்தி, சிவம், ஒழுக்கம், வரலாறு. எது கரெக்டா இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். ஒழுக்கம் தான். ஒழுக்கமாக இருத்தல். அற வாழ்க்கையில ஒழுக்கம்னாலே ஃபார்முலா. அடுத்தது எந்த இயக்கத்தை சூக்கும சரீரம் என்று சொல்கிறோம்? அப்படியே போங்க லெசன்ல எங்க இத நம்ம பார்த்தோம்? சூக்கும சரீரம் எங்க பார்த்தோம்? உடல்ல பார்த்தோம். 3 உடல்கள். பரு உடலா? கிடையாது. அப்ப நுண்ணுடல், உயிருடல். இததான் சூக்கும சரீரம்னு சொல்றோம். நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம கரெக்டானது எதுன்னு பார்த்து. அடுத்தது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று கோபம், பேராசை, வெறுப்பு, பொய். பஞ்சமா பாதகங்கள்ல முதல்ல வர்றது பொய்யுங்க. பொய் சொல்லு. அப்ப அதுதான் கரெக்டான ஆன்சர். மனிதனில் எத்தனை வகையான உடல்கள் இருக்கின்றது? 1, 2, 3, 4. 3 உடல்கள் இருக்குங்க. பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல். மனித உடலில் 3 வகை சுழற்சி. நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 சுழற்சி சுழண்டு ஓடுறது மனித உடல்ல. லாஸ்ட் லெசன்ல அவங்க போட்டிருக்காங்க நமக்கு ஆப்ஷன். மண்ணா, காற்று. சுழன்று ஓடுறது எது? மண்ணுன்னா பரு உடல். அப்ப அது கிடையாது. காற்று, காற்றோட்டம். அடுத்தது மனித உடலின் அடிப்படை அலகு எது? அடிப்படை அலகுன்னு சொல்லும்போது செல்லுங்க. இதுதான் அடிப்படை அலகு. அதுல நிறைய கொடுத்திருக்காங்க. தசை, எலும்பு, மஜ்ஜை. அடிப்படைனாலே செல். இப்படிதாங்க இருக்கும் ஒன் வேர்ட். நம்ம இந்த கல்விய வாழ்க்கை கல்வியாக எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. அது போல விருப்பப்பட்டு இந்த கல்வியை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதே போல இந்த முதல் வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்கிய சென்னை மண்டல தலைவர் ரவி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும், விஷன் விபி ராஜதுரை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த இணைப்புல நீங்க இந்த வகுப்பு கேட்குறீங்க. இதற்காக உழைப்பவர்கள் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர்? நம்மளுடைய ஈவோ ஐயா பழனிவேல் ராஜனை. அடுத்தது பாத்தீங்கன்னா பால் கார்த்திக் ஐயா வெளிநாட்டிலிருந்து இதை இவ்வளோ அழகாக. அடுத்து நம்முடைய ஆசிரியர் உமா பரமேஸ்வரி அம்மா காம்பேரிங். அடுத்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு தவம் எடுத்து கொடுத்த கல்பனாமா அற்புதமாக இவ்வளவு பேரும் மிக சிறப்பாக அவங்களுடைய பணிகளை உங்களுக்காக செஞ்சுட்டு வராங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.